தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நிறைய மாணவர்கள் கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த சாய்ஸ் ஃபில் பண்ணும்பொழுது காலேஜ் நம்ம எப்படி சூஸ் பண்ணணும், இப்போ கவுன்சிலிங் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன நடக்கும் அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு டாப் 5 காலேஜஸ் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே, நீங்கள் வந்து சாய்ஸ் லிஸ்ட் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு இந்த புதிய மாணவர்களுக்கு சாய்ஸ் லிஸ்ட்டு, சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரியாமல் இருக்கும். ஸோ பழைய மாணவர்களாக இருந்தாலும் சரி, புதிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சில முக்கியமான விஷயங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, நீங்கள் ஒரு மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ண போகிறீங்க, எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அப்படின்னா, எந்த காலேஜில் நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்றது உங்கள் மனசில் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்களோ அந்த ஊரில் இருக்கிற மெடிக்கல் காலேஜ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னும் சில பேர் வந்து நான் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணாலும் பரவாயில்ல, பெஸ்ட் காலேஜாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. சில பேருக்கு ட்ரீம் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எது எப்படி இருந்தாலுமே நீங்கள் ஒரு டாப் 5 காலேஜ் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து அந்த டாப் 5 காலேஜஸில் ஒரு அதாவது ஓசி கேட்டகரியாக இருக்கிற பட்சத்தில், ஓசி கேட்டகரி, பிசி கேட்டகரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 ப்ளஸ் 610 ப்ளஸ்க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அந்த டாப் 5 காலேஜுக்குள்ளே நம்மளால் வர முடியும், ஓசி அண்ட் பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதற்கு கீழே அப்படின்னு சொன்னால் ஒரு 580 570 அந்த மாதிரி ரேஞ்ச் இருந்தாலும் இந்த டாப் 5 காலேஜ் ஆர் டாப் 10 காலேஜுக்குள்ளே வர முடியும். ஸோ இந்த ரேங்க்குள்ளே இருக்கிறவங்க, இந்த மதிப்பெண்குள்ளே இருக்கிற மாணவர்கள் ஒரு டாப் 5 காலேஜுக்குள்ளே நீங்கள் வரணும்னா, நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன் ஒரு டாப் 5 காலேஜஸை. அந்த காலேஜை நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். சரி, ஒன்று. இந்த சாய்ஸ் ஃபில் அப்படின்னா என்னன்ற அந்த முறையை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. என்னென்னா, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கோ அல்லது வந்து நமக்கு வந்து ஆல் இண்டியா எம்சிசி கவுன்சிலிங்கோ எதுவாக இருந்தாலுமே நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு இந்த டேட்டில் இந்த ரேங்க்லேருந்து இந்த ரேங்க்குள்ளே இருக்கிற மாணவர்கள் என்னைக்கு நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் நமக்கு கொடுப்பாங்க. அந்த ஆப்ஷன் என்னைக்கு சொல்கிறாங்களோ அன்னைய டேட்டில் நீங்கள் போயிட்டு லாகின் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா காலேஜோட லிஸ்ட்டு வெப்சைட்டில் காமிக்கும். ஸோ என்னென்ன காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் லிஸ்ட்டு, ப்ரைவேட் காலேஜ் லிஸ்ட்டெல்லாம் வெப்சைட்டில் காமிப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். உங்களுக்கு எந்த காலேஜ், இந்த காலேஜில் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த காலேஜை ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்து 2வது காலேஜை என்ன நினைக்கிறீங்களோ அது, அடுத்து 3வது காலேஜை என்ன நினைக்கிறீங்களோ அது, அந்த மாதிரி இருக்கிற 36 மெடிக்கல் காலேஜுமே நீங்கள் வரிசைப்படுத்தி கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இது, செகண்ட் இது, தேர்ட் இது, ஃபோர்த் இது, ஃபிஃப்த் இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நீங்கள் கொடுக்குறீங்கன்னா உங்கள் மதிப்பெண்ணுக்கு எந்த காலேஜில் சீட் இருக்கோ அந்த காலேஜில் போய் இது ஆட்டோமேட்டிக்காக அலாட்மெண்ட் ஆகிடும். ஸோ இதுதான் ப்ராசஸ். அப்படி நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கிற ஒரு 5 காலேஜ் லிஸ்ட்டு நீங்கள் பண்ணிவிட்டு, அல்லது ஒரு 10 காலேஜ் லிஸ்ட்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த காலேஜ் என்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு சிஸ்டம் என்ன பண்ணும், உங்கள் மதிப்பெண்ணை வச்சுட்டு ஃபஸ்ட்டு காலேஜுக்கு அந்த மதிப்பெண்ணில் இவரோட மதிப்பெண் இது, அப்போ இந்த மதிப்பெண்ணுக்கு அந்த ஃபஸ்ட்டு காலேஜில் இடம் இருக்கா, இல்லை அப்படின்னா 2வது காலேஜுக்கு போகும், இல்லைன்னா 3வது காலேஜுக்கு போகும். அந்த மாதிரி சிஸ்டம் வந்து வரிசையை எடுத்துகிட்டே வரும். ஸோ அந்த மாதிரி வரிசையை எடுத்துகிட்டே வரும்போது உங்கள் மதிப்பெண்குள்ளே ஒரு காலேஜில் சீட் இருந்ததுன்னா அது அங்கே வந்து அலாட்மெண்ட் கொடுத்துரும் சிஸ்டம். ஸோ இதுதான் ப்ராசஸ். அப்போது ஃபஸ்ட்டு அந்த விஷயம், மெயினான விஷயம் எங்கே இருக்குன்னா, நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுற விஷயத்தில் இருக்குது. அந்த சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது டாப் காலேஜஸ் லிஸ்ட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த காலேஜ் லிஸ்ட்டு நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் முக்கியம். அதுவே வந்து ஒரு 300 மார்க்கு 350 தான் நான் எடுத்திருக்கேன், ஆனால் நான் வந்து டாப் 5 காலேஜ் லிஸ்ட்டை நான் ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறேன்னா உங்களுக்கே தெரியும் 300 மதிப்பெண் எடுத்தவங்க டக்குன்னு எடுத்தவங்க ஒரு எம்எம்சியில் வேணும் அப்படின்னு நினச்சா அது பாசிபிள் இல்லாமல் தான் இருக்கும். சரிங்களா? நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது. உங்களுக்காக தெரியும் நம்ம இந்த காலேஜில் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் லிஸ்ட் ஆன் பண்ணணும். சரி, இப்போ நம்ம டாப் 5 காலேஜஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது எந்த காலேஜ் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச காலேஜ் சென்னையில் இருக்கிறது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். அது வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக எல்லாருமே கொடுப்பாங்க. அதுவும் குறிப்பாக வந்து நல்ல மதிப்பெண் இருக்கிற மாணவர்கள், ஒரு 550க்கு மேலே இருக்கிற எல்லா மாணவர்களுமே மேக்ஸிமம் வந்து எம்எம்சியை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இது மிக பழமையான, மிக மிக பழமையான, பல வருடங்கள் தாண்டி இன்றைக்குமே வந்து ஒரு பெஸ்ட் காலேஜாக இருந்துட்டு இருக்குன்னா நிச்சயமாக அது வந்து எம்எம்சி. ஸோ அதில் படிக்கிறது மிகப்பெரிய ஒரு கௌரவமாகவே மாணவர்கள் நினைக்கிறாங்க. ஸோ அது வந்து எம்எம்சி ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ். ஸோ இது 3மே சென்னையில் இருக்கிற மிக பெஸ்ட்டான காலேஜில் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மதுரை மெடிக்கல் காலேஜ் எடுக்கலாம். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் எடுக்கலாம். அந்த டாப் 5 அப்படின்னு எடுத்திங்கன்னா இதுதான். ஸோ இது வந்து நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, லாஸ்ட் இயரில் மாணவர்கள் அதிகமாக எந்தெந்த காலேஜை ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க, அப்போ அதிக மதிப்பெண் எந்த காலேஜில் கிடைச்சிருக்கு அப்படின்ற லிஸ்ட்டை வச்சு தான் உங்களுக்கு சொல்கிறது. அந்த டாப் 5 அப்படின்றது எம்எம்சி, ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ். ஸோ இந்த டாப் 5ல் இருக்கிறது இந்த 5.
அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து மற்ற காலேஜஸ் எல்லாம் இருக்குது. அதுவும் நல்ல காலேஜ் இருக்குது. ஆறாவது இடத்துல, 7வது இடத்துல, 8வது இடத்துல இருக்கிற காலேஜ்லாம் நல்ல காலேஜ் இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. ஸோ டாப் 5 லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இதை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ஊரில் இருக்கிற காலேஜோ, உங்கள் ஏரியாவில் இருக்கிற காலேஜ் எந்த பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த காலேஜ் வரிசைப்படுத்தி எல்லா காலேஜும் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் சிஸ்டம் ஒன்று ஒரு காலேஜாக பார்த்துக்கிட்டே வந்து எந்த காலேஜில் உங்கள் மதிப்பெண்ணுக்கு இடம் இருக்கோ அங்கே வந்து அலாட்மெண்ட்டை அது வந்து கொடுக்கும். ஸோ இதுதான் நடக்கிற ப்ராசஸ். அதனால் இந்த டாப் 5 காலேஜஸில் நீங்கள் எடுக்கணும்னா, நீங்கள் சேரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணும்பொழுது மிக மிக கவனமாக இருக்கணும். ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்னால் என்ன, அது எப்படி பண்ணணும், அதுக்குரிய டெமோ என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்து நமக்கு கவுன்சிலிங்கோடைய ப்ராசஸ் நடக்கும்பொழுது உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுப்பேன். அந்த நேரத்தில் நீங்கள் முழுசாக பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நாலேஜ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் கொடுத்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ தவறாமல் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.